முதலாவதாக இன்றைய தினம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை ஒன்று தொடர்பான செய்திகள் தொடர்பில் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக அவை அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பிடிக்கிறது. தென்னக்கோனை ஐஜிபி பதவியிலிருந்து நீக்க விசாரணை குழு நியமிக்கும் பிரேரணை 151 வாக்குகளால் ஏகமனதாக நிறைவேற்றம் என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய அத பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி இடம்பிடிக்கிறது. பிரதான தலைப்பில் ஒன்றாக பொலிஸ்பதி ඉවත්කිරීමේ කමිටු යෝජනාව සම්මතයි. යෝජනාවට 151ක් බහුතර ඡන්දයෙන් යෝජනාව 151 බහුතර ඡන්දයෙන් සම්මතයි. විරුද්ධ කිසිවෙක් නැහැ. ඡන්දේ අවස්ථාවේ සහභාගී වී සිටියේ മന്ത്രിවරු 5යි என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றவை காணலாம். எனவே இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களில் 5 பேர் மாத்திரம்தான் இந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அங்கே இருந்தார்கள் என்பதாக இந்த தினம் அத பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே அது குறித்து நாங்கள் விரிவாக இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே தேசபந்து பதவி நீக்க விவகாரம் சிறப்பு குழுவை நியமிக்கும் தீர்மானம் 151 வாக்குகளால் சபையில் நிறைவேற்றும் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் இந்த விடயம் இடம்பெற்றிருந்தது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சிறப்பு குழுவை நியமிக்கும் தீர்மானம் 151 பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது என்று பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி சபைக்கு அறிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது சிறப்பு விசாரணை குழு அமைப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டு வாக்கெடுப்பு கோரப்பட்டது. 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் 5வது பிரிவுக்கு அமைய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அப்பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணை குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பாக பிரேரணை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர சபைக்கு முன்வைத்தார். இந்த யோசனையை ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக அதிகாரி வழிமொழிந்தார். இதன்போது எழுந்து உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி நிசாம் காரியப்பர் இந்த யோசனைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். இருப்பினும் போலீஸ் மா அதிபர் குறித்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை மாற்று வழிமுறையில் ஆராய்ந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இவ்விடயம் கடந்த பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் விசாரிக்க நிர்வாக ஆராயப்பட்டது. அதன் பின்னரே சபைக்கு சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது என்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆளும் தரப்பின் பிரதம கொறடாவான நலிந்த ஜெயதிச குறித்த யோசனை மீதான வாக்கெடுப்பை கோரினார். சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கும் யோசனைக்கு 151 வாக்குகள் அளிக்கப்பட்டு பெரும்பான்மை வாக்குகளினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், சுயாதீன உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உட்பட சபைக்கு சமம் அளித்திருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்தார்கள். எவரும் எதிராக வாக்களிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சிறப்பு குழுவை நியமிக்கும் தீர்மானம் பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது என்று பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி சபைக்கு அறிவித்தார். இந்த சட்டத்தின் பிரகாரம் முறைகேடான செயற்பாடு மற்றும் ஊழல் அதிகாரத்தை மோசமான முறையில் செயற்படுத்தல், பாரதூரமான முறையில் பொறுப்பிலிருந்து விலகல், ஒருதலைபட்சமான முறையில் செயற்படுதல் உள்ளிட்ட 27 குற்றச்சாட்டுகள் தேசபந்து தென்னக்கோனை மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை குழு ஒன்றை அமைத்தல் மற்றும் போலீஸ் மா அதிபரை பதவி நீக்குவது குறித்து ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கும் யோசனை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே குறித்த யோசனை நிறைவேற்றப்பட்டவுடன் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்படும். 2022ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அலுவலர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய பிரதம நீதியரசரால் பெயர் குறிப்பிடப்படும் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய பிரதம நீதியரசரால் பெயர் குறிப்பிடப்படும் உயர்நீதிமன்ற நீதியரசர், தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் சட்டம் அல்லது அரசு நிர்வாக முகாமைத்துறையில் விசேட தேர்ச்சி பெற்றவர் குறித்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்க முக்கியமான விடயமாக இருப்பதை காணும். எனவே தேசபந்து தென்னக்கோன் மீது 27 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த அவருக்கு எதிரான விசாரணைகளை பதவி நீக்கம் செய்வதற்கான விடயங்களை முன்வைப்பதற்கான குழுவை அமைப்பதற்கு நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தெரிவித்த முக்கியமான விடயம், நாங்கள் இந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிற போது நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம் என்பதாக தெரிவித்திருந்த இருந்தபோது நேற்று தினம் எதிர்க்கட்சிகள் சார்பில் மொத்தமாகவே 5 உறுப்பினர்கள் மாத்திரமே பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டார்கள் என்பதும் இங்கே நாங்கள்